ஆட்சி மாற்றம் நடந்த ஒரே மாதத்திலேயே தமிழ்நாடு அதல பாதாளத்துக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், தற்போது நடக்கும் அதிக குற்றங்களில் ஆளுங்கட்சி நிர்வாகிகளே சம்பந்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அமைச்சர்களை நோக்கி மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டதாக தெரிவித்த ஸ்டாலின், வாக்களித்தவர்களும் கவலைப்படுகிறார்கள், வாக்களிக்காதவர்களும் கவலைப்படுகிறார்கள் என கூறினார். எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம் என தெரிவித்த அவர், அதற்கு திமுகவினர் தயாராக இருக்க வேண்டும் எனவும் கூறினார். இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்காங்க தவிர இவங்களோட டெக்னிக் மக்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம், ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களே இப்ப தன்னெழுச்சியா பல இடங்கள்ல போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர்களும் எங்கேயாவது கார்ல டூர் போகும்போது நிகழ்ச்சிக்கு போகும்போது வழிமறிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழல்ல மக்களுக்கு துணையாக நாம தான் இருக்கணும். தேர்தல் எப்ப வேணும்னாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோட இல்ல, மெஜாரிட்டி 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். இப்ப எவ்வளவு ஜெயிச்சா 108 தான். இப்ப சில கூட்டணி நம்மோட இருந்த கூட்டணி கட்சி, நீங்க திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவுல தான் நீங்க இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்க போய் நிற்கும் போது தெரியல. ஆனா எது நடந்தாலும் எப்ப எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும்.